6th ஸ்டாண்டர்ட்லாம் அவங்களுக்கு 12th பேசிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 6th 8thலலாம் அவங்க அந்த பேசிக்ஸ் வீக்காக இருந்துட்டு 11th வந்து உட்காரும்போது 3-fold சிலபஸும் ஹெவி ஆகுது. தனக்கு ஃபவுண்டேஷன்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க குழந்தைங்க. ஒரு பேரண்ட்லாம் வந்து எங்கிட்ட சொல்லும்போது பெருமையாக 6th ஸ்டாண்டர்ட்லேயே 11th சிலபஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த குழந்தைக்கு அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஏன் படிக்கிறோன்னே தெரியாமல், இது எங்கே அப்ளை ஆக போகுதுன்னே தெரியாமல் படிக்கிறது வந்து அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம வேணால் சொல்லலாம். அப்போ என்ன சிபிஎஸ்சி கரிக்குலமோ அல்லது எந்த கரிக்குலம் அவங்க படிக்கிறாங்களோ அதுலேருந்து ஹார்ட் கொஷின்ஸ், மீடியம் கொஷின்ஸ், ஈஸி கொஷின்ஸை குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு தான் ஒலிம்பியட் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டாக அதோட ஸ்டிக் ஆன் பண்ணலாம். ஒலிம்பியட் எக்ஸாம்ஸ் நம்ம குழந்தைங்களை எழுத வச்சுட்டு அதில் நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க. அதில் வந்து ஒரு 2 கேட்டகரி பண்ணுவாங்க. நேஷனல் லெவலில் ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவல் ரேங்கிங் கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைங்க ப்ராப்பராக போயிட்டுருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல மெஷர்மெண்ட்டு. கொஞ்சம் கன்சிஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணவே கிராக் பண்ணிடலாம்.